18வது பகுதி. யதா வை மனுதே அத விஜானாதி ந அமத்வா விஜானாதி மத்வா ஏவ விஜானாதி மதிஸ்து ஏவ விஜிக்ஞாசிதம் வ்யமிதி மதிம் பகவக விஜிக்ஞாச இதி. இப்பொழுது நாம் வேல்யூ அல்லது பண்புகளில் இருக்கின்றோம். பிரம்மத்தை புரிந்து கொள்ள 15 படிகள் நாம் இறுதி படியிலிருந்து கடைசியாக பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள செல்வதற்கு முன் இங்கு சில தேவைகள் அல்லது சாதனைகள் கொடுக்கப்படுகின்றது. அதில் முதலில் மோக்ஷத்தை அல்லது சத்திய ரூபமான பிரம்மத்தை நம்முடைய பரம புருஷார்த்தமாக அல்லது இறுதியான லட்சியமாக கொள்கின்ற இச்சை முமுக்ஷுத்துவம் முதலில் இங்கு பேசப்பட்டது. நமக்கு முன் எத்தனையோ லட்சியங்கள் இருக்கலாம். நம்முடைய உடல் ஆரோக்கியம் ஆரம்பித்து பொருள்களை சேகரித்தல் என்று எத்தனையோ லட்சியங்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் இடையில் அமைகின்ற லட்சியங்கள். இந்த லட்சியங்கள் இருக்கும் பொழுதே இவைகளெல்லாம் எதற்காக என்றால் அந்த சத்தியத்திற்காக என்று சத்தியத்தை பரம புருஷார்த்தமாக வைத்தல், அதை நாம் முமுக்ஷுத்துவம் மோக்ஷத்தில் இச்சை, அது முதல் சாதனமாக பார்த்தோம். இரண்டாவதாக நாம் இப்பொழுது கடைசியிலிருந்து இறங்கி வருகின்றோம். இந்த படி முதலிலிருந்து செல்லவில்லை. கடைசியாக இருப்பது அந்த சத்திய வஸ்து, அதில் நம்முடைய கவனம் செல்ல வேண்டும். இனி அந்த சத்திய வஸ்துவை நான் அடைய வேண்டுமென்றால் அதற்கு எது நேரடியான சாதனை, அது இப்பொழுது சாத்தியமாக வேண்டும். இப்போ முதலில் நம்முடைய சாத்தியம் சத்தியம். அந்த சத்தியமான பொருள் சாத்தியம் என்றால் அந்த சத்தியமான பொருளை அடைய அதற்கு முன் இருக்கின்ற நேரடி சாதனை என்ன? அதை சென்ற பகுதியில் ஞானம், அதாவது இங்கு விஞ்ஞானம் என்ற சொல்லில் பார்த்தோம். அப்போ விஞ்ஞானம் என்பது இரண்டாவது லட்சியம். முதலில் லட்சியமாக இருப்பது சத்தியம், அதற்கு சாதனை ஞானம். இனி அடுத்த கேள்வி என்ன? இந்த ஞானத்திற்கு என்ன சாதனை? அந்த பரபிரம்மத்தை அல்லது சத்திய சொரூபத்தை பற்றிய அறிவு அடைந்தால் நாம் அந்த சத்தியத்தை அடைகின்றோம் என்றால் இந்த அறிவுக்கு என்ன சாதனை? அதுதான் இந்த 18வது பகுதியில் பேசப்படுகின்றது. இங்கு யதாவை மனுதே அத விஜானாதி என்று மதிஹி என்பது சாதனையாக சொல்லப்படுகிறது. இது 3வது மதிஹி. இப்பொழுது மதிஹி என்றால் என்ன என்பதைத்தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். மதிஹி என்றால் விசாரக, விசாரம், விசாரம். இப்போ நம்ம பார்க்குற பகுதி போன வகுப்பிலே ஒரு எச்சரிக்கை விடுத்தோம், மிக முக்கியமான பகுதின்னு. காரணம், இதில் ஒவ்வொன்றிலையும் மனிதர்கள் வீழ்ந்துள்ளார்கள். பரம புருஷார்த்தமாக பரபிரம்மத்தை வைக்கல தவறு செய்பவர்கள் பலர். அதில் வெற்றி கண்டவர்கள் அதற்கு நேரடி சாதனம் ஞானம் என்பதில் தோல்வி அடைவார்கள்.
சிலர் அதில் வெற்றி அடைந்து விடுவார்கள். ஞானத்தினால தான் அந்த பிரம்மத்தை அடைய முடியுங்கிறதுல வெற்றி அடைவார்கள். அந்த ஞானத்துக்கு என்ன சாதனை, அதில் தோல்வி பலர் அடைகிறார்கள். இந்த இடத்தில் அதற்கு சாதனை சொல்லப்பட்டுள்ளது, அதுதான் விசாரம். இப்போ இங்கு என்ன வேல்யூ? விசாரம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்னா, இந்த விசாரத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த விசாரத்தில் நம்முடைய விருப்பு இருக்க வேண்டும். நம்முடைய எஃபர்ட், நம்முடைய முயற்சி, கவனம், இதுக்கெல்லாம் இந்த விசாரத்திற்கு கொடுக்க வேண்டும். இப்போ விசாரத்தில் முமுட்சுத்துவம் இருந்தால் நமக்கு ஞானத்துக்கு போவோம், ஞானத்திலிருந்து அந்த சத்தியத்திற்கு செல்வோம். அதிலிருந்து எங்கே போவோம்னு கேட்கக்கூடாது. எத் கத்வா ந நிவர்த்தந்தே, அதில் போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வர மாட்டோம். அதுதான் இதில் எங்கே போகிறது, யார் போகிறது என்றால் அறிவினுடைய வழியாக செல்கின்ற பயணம். இது ஞானத்தில் ஏற்படுகின்ற பயணம், அறிவில் அங்கு செல்கின்றோம். இனி நம்ம செய்ய வேண்டிய விசாரம் என்ன? இப்பொழுது விசாரத்தை பற்றிய விசாரம். என்ன விசாரம் தேவைன்னு சொன்னமே, இது ஏன் விசாரம் தேவை, விசாரம்தான் விசாரத்தினுடைய அவசியம் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஏன்னா அதை பார்த்தோம்னா தான் விசாரத்தில் நமக்கு பற்று வரும். ஆகவே இப்பொழுது நாம் விசாரத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? விசாரம். ஏன் விசாரம் தேவை, அதுவும் விசாரம் பண்ணால் தான் புரிகின்றது. அதாவது எப்பொழுது விசாரத்தினுடைய அவசியம், எதை விசாரம் செய்வது, இதுதான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. விசாரத்தினுடைய தேவை எப்பொழுது ஏற்படுகிறது, எப்பொழுது விசாரத்தினுடைய தேவை இல்லை, எந்த இடத்துல விசாரிக்க வேண்டிய அவசியம் வருகிறது, பிறகு எதை விசாரிப்பது, இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டால் நமக்கு விசாரத்தை பற்றிய விசாரம் முடிவடையும். முதல்ல விசாரத்தினுடைய தேவையை பார்க்கலாம். எந்த இடத்துல விசாரங்கிற சாதனை அவசியமாகின்றது, நீட் ஆஃப் விசாரா, விசாரத்தினுடைய அவசியம். இப்பொழுது நம்ம நேரடியாக உதாரணத்தை எல்லாம் விட்டுட்டு நேரடியாக வேதாந்தத்துக்குள்ளேயே போயிடுவோம். ஏன்னா உதாரணத்தை சொல்லி பிறகு ஏன் வேதாந்தத்துக்குள்ளே வரணும்? இப்போ நமக்கு வேதாந்தமே உதாரண அளவு பிரசித்தி ஆகிடுது, படித்து கேட்டு. அதனால் நேரடியாகவே வேதாந்தத்துக்குள்ளே போகிறோம். அதவே உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்முடைய அனுபவம் நம்மை சம்சாரி ஜீவக என்று காட்டுகிறது. நம்முடைய அனுபவம் நம்மை சம்சாரியாகவும் ஜீவனாகவும் காட்டுகிறது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அறிவும் ஏற்படுகிறது, ஜட்ஜ்மெண்ட், முடிவு. எனக்கு இப்படி அனுபவம் இருக்கிறதுனால யாராவது ஜீவர்கள் என்ன என்றால் சம்சாரிகள். காரணம் என்ன? ஜீவன் சம்சாரத்தை அனுபவிப்பதனால் ஜீவன் சம்சாரி என்ற முடிவையும் செய்கின்றோம். நம்முடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் முடிவு. நம்ம அனுபவம் மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் பொதுவாகவே அந்த அனுபவம் இருக்கிறது. அப்போ நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்ன அறிவு அடைஞ்சிருக்கோம்? நான் சம்சாரி, நான் மரணத்திற்கு உட்பட்டவன், நான் அல்பசக்திமான், நான் கர்மபலத்தை அனுபவிக்கின்றவன், நான் கர்த்தா, நான் போக்தா. பிறகு உபனிஷத் நம்மை பற்றி சொல்லும் பொழுது கர்மகாண்டத்தில் நமக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதையெல்லாம் வேதமானது ஏற்றுக்கொண்டு சொல்கிறது. நீ அல்பமானவன், நீ இன்பத்தை நாடுகின்றாய், அதனால் உனக்கு சொர்க்க ஆசை இருக்குது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாகம் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு விதவிதமான யாகங்களை எல்லாம் சொல்கிறேன். காரணம் என்ன? நீ அபூர்ணமானவன், நீ ஜீவன். இதெல்லாம் கர்மகாண்டம் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன? நான் என்னை பற்றி நினச்சிருக்கிறேனோ அதே கருத்தின் அடிப்படையில் தான் வேதமும் எனக்கு சாதனைகளை எல்லாம் தருது. ஆனால் வேதாந்தத்துக்கு வந்தவுடனே
என்னை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம், சைத்தன்ய சொரூபம், அமிர்தம், மரணமற்ற சொரூபம் என்றெல்லாம் எந்த வேதம் ஒரு பகுதியில் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லிச்சோ அதே வேதம் கடைசி பகுதியில் இதுதான் முக்கியம்னு சொல்லி அதெல்லாம் நான் சும்மா உனக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி வேறு விதமான அறிவை கொடுக்கின்றது. இப்பொழுது ஒரு பிரமாணம் நம்ம அனுபவம்னு சொன்னாவது தப்புன்னு சொல்லலாம். வேதத்திலேயே ஒரு பிரமாணம், கர்மகாண்ட பிரமாணம் நம்ம சம்சாரின்னு சொல்லியிருக்கு. நம்ம அனுபவம்னாலும் கூட உன்னோட அனுபவம் தப்புன்னு சொல்லலாம். வேதத்தினுடைய கர்மகாண்டமே நம்ம சம்சாரிங்கிறத ஒத்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாகமும் போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு யாகமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேதத்தினுடைய ஒரு பகுதி நம்முடைய அனுபவம், மற்றவர்களுடைய அனுபவம், மற்ற சாஸ்திரத்தினுடைய கருத்து, இவைகளெல்லாம் என்ன சம்சாரின்னு சொல்லி பிறகு வேதத்தில் கடைசியில் உபனிஷத்துன்னு ஏதோ ஒரு சிறிய பகுதி என்னை அசம்சாரி என்று சொல்கிறது. இப்போ இந்த இடத்தில் எதை நான் எடுத்துக்கொள்வது? சம்சாரிங்கிறத எடுத்துக்கிறதா, நான் அசம்சாரி பூர்ணன்கிறத எடுத்துக்கிறதா, எந்த வாக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தல், இதில் எது உண்மை? சம்சாரிங்கிறது வெறும் பொய் தோற்றம், அசம்சாரி நான் பூர்ணமானவன்கிறதா சத்தியம் என்றே வேதம் சொல்கிறது. அப்படிங்கிற இடத்துல வேதம்னா இந்த இடத்துல வேதாந்தம், வேதாந்தம் அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது நான் எதை இப்பொழுது நம்புவது? இந்த இடத்துல வேதாந்த என்ன சொல்லுவதுங்கிற இடத்துக்கு விசாரம் தேவையில்லை. நீ பூர்ணமானவன் வேதாந்தம் சொல்லும்போது அங்கே என்ன விசாரத்துக்கு இருக்கு? நான் அனித்தியமானவன், எனக்கு தெரியும் அனித்தியம்ங்கிறதுக்கு அர்த்தம். வேதம் சொல்லுது நீ நித்தியமானவன், இங்கே என்னத்தை போய் விசாரம் பண்ணுறது? நான் அழிவதில்லை, ஓவர். வேதாந்தம் கொடுத்த அறிவு வந்தாச்சு. நீ பூர்ணமானவன், நீ குறையற்றவன், இங்கே விசாரத்துக்கு ஒன்றும் கிடையாது, உடனே அறிவு வந்தாச்சு. ஆனால் என்ன அறிவு வந்திருக்கு? வேதாந்தம் இப்படி சொல்லுங்குது அங்கிற அறிவு வந்திருக்கே தவிர நான் இப்படி சொல்கின்றேங்கிற அறிவு வரல. வேதாந்தம் என்ன இப்படி சொல்லுது, அதே வேதாந்தம் அதே வேதம் முதல் பகுதியில் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தனோ அதை ஏற்றுக்கொண்டு சாதனைகளை சொல்லுச்சு என்ற நிலையில் நம்ம இருக்கின்றோம். இப்போ இந்த இடத்தில்தான் விசாரத்தினுடைய அவசியம் ஏற்படுகின்றது. விசாரத்தினுடைய அவசியம் எப்பொழுது என்றால், இரண்டு பிரமாணங்கள் விருத்தமான ஞானத்தை கொடுக்கும் பொழுது. ரெண்டு பிரமாணம் ஞானத்தை கொடுக்கும் இரண்டு கருவிகள் இரண்டு விருத்தமான ஞானத்தை கொடுத்தால் அப்பொழுது விசாரத்தினால் மூலம்தான் நிர்ணயம் செய்ய முடியும். இதுதான் விசாரத்தினுடைய தேவையான இடம். இதற்கு ரொம்ப சுலபமாக உதாரணம் சொல்லணுன்னா, அது பல முறை சொல்லியிருக்கோம். நான் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஒருவர் அந்த ட்ரெயின் 7 மணிக்கு போகுதுங்கிறார், இனியொருவர் 8 மணிக்கு போகுதுங்கிறார். இதை கேட்ட உடனே நம்ம என்ன செய்தாகணும்? விசாரம் செய்து தான் முடிவு பண்ணி ஆகணும். இப்போ ஒருவர் 7 மணிக்கு ட்ரெயின் போகுதுன்னு சொல்கிறார், அந்த ஞானம் மட்டும் இருந்தால் விசாரத்துக்கு அவசியமே இல்லை. இனியொருவர் 7 மணிக்கு ட்ரெயின் போகுதுன்னு சொல்கிறார், எங்கே போய் விசாரத்தினுடைய தேவை? இனியொருவர் 8 மணின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தில் இரண்டு பிரமாணங்கள் விருத்தமான ஞானத்தை கொடுக்கும் பொழுது அதில் மீண்டும் எது சரி என்று அலசி எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்ய நமக்கு மீண்டும் வாக்கிய பிரமாணம் பத்தாது. என்ன, ஒரு வாக்கியம் வந்தாச்சு, இனியொரு வாக்கியம் வந்தாச்சு. இந்த 7 மணின்னு சொன்னவர்கிட்டயே போய் எனக்கு மீண்டும் டைம் சொல்லுங்கன்னா அவர் 7 7 7ன்ட்டு இருப்பார். 8 மணின்னு சொல்கிறவர்கிட்டயே போய் மீண்டும் கேட்டால் அவர் 8 8ன்ட்டே இருப்பார். அப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் விசாரம் நமக்கு தேவைப்படுகின்றது. எப்படி விசாரம்னா,
இந்த 7 மணின்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட கேட்குறோம், எந்த டைம் டேபிளை பார்த்து சொன்னீர்கள்? நீங்கள் 7 மணின்னு சொல்லும் பொழுது எப்பொழுது வெளிவந்த டைம் டேபிள் அடிப்படையில் சொன்னீர்கள்? அவர்கிட்ட கொஞ்சம் விசாரம் பண்ணுறோம். 8 மணி சொன்னாரே, எப்போ வெளியான டைம் டேபிள் அடிப்படையில் சொல்கிறீர்கள் எல்லாம் கேட்டோம்னா அப்போவே நமக்கு தெரிஞ்சு வரும். ஜூன் 1 வந்த டைம் டேபிளை நான் சொன்னேன்னு ஒருத்தர் சொல்லுவார், லேட்டஸ்ட். உடனே நம்ம அப்போவே புரிஞ்சுக்கலாம், இதைத்தான் நம்பணும். அப்போ அதே இடத்துல அந்த வாக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு கொஞ்சம் விசாரம் நமக்கு தேவைப்படுகிறது. வேறு எங்கும் போய் விசாரம் பண்ண வேண்டாம், அங்கேயே விசாரம் பண்ணால் நமக்கு கிடைத்து விடும். அல்லது அது சம்பந்தமான இடத்துல விசாரம் பண்ணணும். அதே போல் இப்போது வேதாந்தம் என்ன பூர்ணமானவன் சொல்லுது, வேதம் பிறகு நம்முடைய அனுபவம் அபூர்ணமானவன் சொல்கின்றது. அப்பொழுது நமக்கு விசாரம் தேவை. நாம் எப்படி விசாரம் பண்ணுறோம்னு இங்கே பண்ணலை, அதுதான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம படிக்கிற உபனிஷத்தே விசாரம்தான். வெறும் விசாரம் தேவையில்லைன்னு சொன்னால் ஒரே கிளாஸ் வாருங்கள், தத்துவமசி செல்லுங்கள், ஓவர். எதுக்கு இவ்வளவு கிளாஸ்? நம்ம இவ்வளோ உபனிஷத்தெல்லாம் படிக்கிறது விதவிதமான விசாரத்தில் ஈடுபட்டு விதவிதமாக சிந்தித்து அந்த கருத்தை புரிந்து கொள்வதற்காக. இப்போ விசாரத்தின் தேவை. 2 பிரமாணங்கள் விருத்தமான ஞானத்தை கொடுக்கும் பொழுது விசாரத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லை. வேறு மார்க்கம் இல்லைன்னா, ஆனால் சில பேர் ஜபம் மார்க்கம்னு நினச்சிட்டு இருப்பார்கள். எனக்கு சரியான ஞானம் இல்லை, நான் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ஞானம் வரும் என்ற தவறு செய்யலாம். அல்லது நான் கொஞ்ச நாள் யோகாசனம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த ஞானம் கிடைச்சிருங்கிற முடிவு செய்யலாம். எதை வேணாலும் முடிவு செய்யலாம். சாதாரண ஆளுகள் அல்ல, சில பெரிய யோகிகள், சாஸ்திரத்துக்குள்ளே வந்தவர்களே இந்த இடத்தில் வீழ்ச்சியை அடைவதை நாம் வாழ்க்கையில் பார்க்கலாம். இப்போ எனக்கு அறிவு விஷயத்தில் குழப்பம் இருந்தால் அந்த இடத்துல நான் விசாரிப்பதன் மூலமாகத்தான், மீண்டும் மீண்டும் சாஸ்திரத்தை கேட்டு கேட்டு விசாரணை செய்வதன் மூலமாகத்தான் அறிவில் திருத்தம் ஏற்படுமே தவிர மற்ற சாதனைகளை தவறுன்னு நம்ம சொல்லவில்லை. இந்த இடத்துலையும் கவனமாக இருக்கணும். ஆகவே நான் நாளையிலேருந்து ஜபம் பண்ணுறதை விட்டுறேன் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஜபம் மனதை அமைதியை கொடுக்கும், பாபத்தை நீக்கும். அதை பண்ணிட்டு வந்தால் ஒரு காலத்தில் இந்த அறிவு புரியும், நம்ம இதை பண்ணணும் என்ற அறிவு புரியும். அதுக்கப்புறம் அந்த விசாரத்தில் ஈடுபட வேண்டும். இது விசாரத்தினுடைய தேவை, எந்த இடத்துல விசாரம் தேவைங்கிறது. இனி அடுத்தது எதை விசாரம் செய்தல். எதை போய் விசாரம் பண்ணுறது? சும்மா விசாரம் பண்ணுன்னு சொன்னால் எதை விசாரம் செய்தல் என்றால், இது நுண்ணியமான கருத்து தான். அதாவது வாக்கியார்த்த விசாரம். விசாரம் செய்வது வாக்கியார்த்தக, வாச்சியார்த்தம் அல்ல, அது வேற இது வேற. வாக்கியார்த்த விசாரம், வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் செய்தல். வாக்கியார்த்த விசாரம். வாச்சியார்த்தம்னா என்ன? லட்சியார்த்தம், அந்த இடத்துல வர்றது வாச்சியார்த்தம். இது வாக்கியார்த்தம். இப்போ வாக்கியார்த்த விசாரம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாக்கியமானது ஸ்டேட்மெண்ட். வாக்கியம்ங்கிறதுக்கு என்ன லட்சணம்? ஆங்கிலத்தில் வாக்கியம்ங்கிறத சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாக்கியம்ங்கிறது பத சமூகம். பதம்னா வேர்டு, சில சொற்களினுடைய சேர்க்கை வாக்கியம். சொற்களெல்லாம் முறையாக சேரும் பொழுது வாக்கியம் ஆகிறது. வெறும் சொற்களினுடைய சேர்க்கை வாக்கியம் அல்ல. அவன் தண்ணீர் தூங்கினான், இதெல்லாம் வாக்கியம் கிடையாது. ஏதேதோ வார்த்தைகளெல்லாம் சேர்த்துன்னு அது வாக்கியம் வராது. அது முறைப்படி அதுவும் கூட லட்சணம் இருக்குது, இப்படியெல்லாம் சேர்த்தணுங்கிறதுக்கெல்லாம் லட்சணம் இருக்குது. வாக்கியம்னா பதங்கள் முறையாக சேரும் பொழுது வாக்கியம் ஆகின்றது. இப்போ இந்த வாக்கியம் எந்த அடிப்படையில், எந்த விதத்தில், எந்த நோக்கில், ஆங்கிலத்தில் ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொல்கிறது, எந்த அடிப்படையில் நமக்கு அறிவை கொடுக்கின்றது என்கின்ற விசாரம். இப்போ உபனிஷத் என்னை பார்த்து
தத்துவமசி என்று சொல்லும் பொழுது அந்த துவங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த ஷரீரம் சேர்ந்தது அல்ல, ஷரீரத்தை நீக்கிய வெறும் சைத்தன்ய ஸ்வரூபம். தத்துன்னு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை நீக்கிய சைத்தன்ய ஸ்வரூபம். இவ்விதம் இந்த மகா வாக்கியம் சைத்தன்ய ஸ்வரூபத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்கின்ற விசாரம். அதுதான் பெரிய விசாரமாக போகும். தொம்பத விசாரம், தத்பத விசாரம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம், இதெல்லாம் என்ன விசாரம். இந்த விசாரம் எதற்கு பண்ணுறோம்னா இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சரியாக பொருள்படுத்த. இப்போ நம்ம அந்த ட்ரெயின் உதாரணத்தில் அவர்கிட்ட கேட்குறோம், இந்த வாக்கியம் 7 மணின்னு சொன்னீர்களே, அது எந்த டைம் டேபிள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியத்துக்கு விசாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இது எப்பொழுது இந்த காலம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கும் பொழுது இனியொருவர் இந்த ஜூனுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், ஒருவருக்கு ஜூன் பிறகு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், உண்மையிலேயே ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அவர் பழைய டைம் டேபிள் சொன்னார், அந்த காலத்தில் அது சரிதான். இவர் புதிய டைம் டேபிள் சொன்னார், இந்த காலத்தில் இது சரிதான். இப்போ ரெண்டுமே சரி, ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்ற நிச்சயத்தை பண்ணுறோம். அதே போல் கர்மகாண்டம் பழைய டைம் டேபிள், நம்மளுடைய பழைய டைம் டேபிள் பழைய வாசனையில் பேசியிருக்கு. நீ சரீரம்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணுன்னு பேசியிருக்கு. வேதாந்தம்ங்கிறது நம்ம கொஞ்சம் புதிய டைம் டேபிளுக்கு வந்திருக்கோம். இப்போதைக்கு இதுதான் ஃபிட். காரணம் என்ன, நீ அனாத்மாவையெல்லாம் கொஞ்சம் நிஷேதம் பண்ணி வந்திருக்க. அப்படிப்பட்ட நீ பிரம்ம என்று அந்த வாக்கியத்தில் உள்ள பதங்களுக்கு என்ன பொருள், அது வாச்சியார்த்தமா, லட்சியார்த்தமா, கவுனார்த்தமா அப்படின்னு பல விதமான அர்த்தங்கள் இருக்குது. அவைகளையெல்லாம் விசாரம் பண்ணி நம்ம இந்த வாக்கியம் எந்த அடிப்படையில் ஞானத்தை கொடுக்கின்றது என்று செய்வதுதான் விசாரம். அப்போ எதை விசாரம் பண்ணுறோம்னா வேதாந்த வாக்கியத்தை விசாரம் செய்கின்றோம். குறிப்பாக சொன்ன போனோம்னா தொம் பதம், தத்பத, அசி பதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் முரண்பாடு இல்லாமல் இருக்கின்றது. இப்போ தத்துவமசின்னு புரிந்து கொண்டவர்கள் நீ சம்சாரிங்கிற வார்த்தையை பொய்ன்னு சொல்ல மாட்டார்கள். ஒரு அடிப்படையில் அது உண்மை, அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. இதுதான், இதை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கடினம். ஜீவன் சம்சாரி, அதே சமயத்தில் அசம்சாரி, இந்த ரெண்டையும் கிரகிச்சுக்கிறோம். அது எப்படி கிரகிக்க முடியும் ரெண்டு விருத்தமான அர்த்தத்தை என்றால், சம்சாரின்னு சொல்லும்போது எந்த அடிப்படையில், அசம்சாரி என்று சொல்லும்போது எந்த அடிப்படையில், இப்படி செய்வது தான் விசாரம். அப்போ விசாரம்னு சொல்வது ஸ்ரவணம் என்று அர்த்தம். இப்போ இந்த இடத்துல விசாரம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ரவணம். இப்போ ஞானத்துக்கு என்ன சாதனம், விசாரம்னு சொன்னோம். இந்த விசாரத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். வெறும் வேதாந்த வாக்கியத்தை கேட்கறதுக்கு பேர் ஸ்ரவணம் அல்ல. கேட்டவுடனே ஒரு ஆபாத ஞானம்னு சொல்லுவார்கள். வேக ஒரு ஞானம் வரும், நான் பூர்ணமானவன். ஒரு கிளிகிட்ட சொன்னாலும் கூட அது அப்படியே சொல்லும். அப்படி ஒரு ஞானம் வரும் அர்த்தம் இல்லாமல். அதை விசாரம் பண்ணுறது தான் ஸ்ரவணம். அதனால் இந்த விசாரம் நம்மளாக பண்ணக்கூடாது. சாஸ்திரம் குருவினுடைய துணை கொண்டு விசாரத்தில் ஈடுபடுதல், இதுதான் விசாரம். இது நம்ம மூணாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, சத்தியத்தை யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் அதிவாதி. அது ஞாபகம் இருக்கும், அதிவததி, அவன்தான் உண்மையை பேசுகிறான், உண்மையை பேச முடியும். பிறகு அந்த சத்தியத்தை நீ அடையணும்னா ஞானத்துக்குள்ளே உன்னை ஒப்படைத்துக்கொள். ஆகவே நீ ஞானத்தை நோக்கி செல். ஞானம் உனக்கு வர வேண்டும் என்றால், தத்துவமசிங்கிற வாக்கியம் உனக்கு ஞானமாக உள்ள வர வேண்டும் என்றால் உனக்கு தேவை சாஸ்திர விசாரம். சாஸ்திரத்தை விசாரம் செய். அதுதான். இப்படி சொன்னவுடன் நாரதருக்கு என்ன வந்தாச்சு, விசாரத்தில் விருப்பம் வந்தாச்சு. ஆகவே நான் விசாரத்தை விரும்புகின்றேன்.
விசாரத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன்னு கேட்கப் போகின்றார். இனி நாம் இந்த 18வது பகுதிக்கு செல்லலாம். யதா வை மனுதே அத விஜானாதி. யதா எப்பொழுது ஒருவன் மனுதே, மனுதே என்றால் விசாரம் செய்கின்றானோ, மனுதேனா விசாரம் செய்கின்றானோ, விசாரத்தில் ஈடுபடுகின்றானோ, அத அப்பொழுது விஜானாதி அறிவை அடைகின்றான். விஜானாதினா அறிகின்றான். எப்பொழுது ஒருவன் விசாரத்தில் ஈடுபடுகின்றானோ அப்பொழுது அறிவை அடைகின்றான். நம்ம ஆரம்ப காலத்தில் கீதை உபநிஷத்தெல்லாம் கேட்க வந்திருப்போம், கேட்டுட்டு இருந்திருப்போம். அப்போ ஏதோ புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்கும். சில சமயம் புரிஞ்ச மாதிரி வேறு என்ன வந்துடும், புரியலிங்கிறது புரிஞ்சிட்ருக்கிறது பகவானுடைய அனுகிரகம். புரியலிங்கிறது புரிஞ்சிட்ருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய டேஞ்சர் என்னன்னா புரிஞ்சிடுதுன்னு நினச்சிக்கிறது தான். புரியாத பொழுது எனக்கு புரிஞ்சிடுதுங்கிற எண்ணம் தான் ரொம்ப அப்டக்கல். காரணம் என்ன, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கான சாதனையில் ஈடுபட மாட்டோம். பிறகு என்ன ஆகிறத நமக்குள்ளேயே நம்ம அனுபவத்தில் பார்ப்போம். கேட்க பல வருடங்கள் கேட்கத்தான் நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெற்று அறிவு வருவதை நாம் உணர்வோம். இதற்கு நம்ம யாருக்கிட்டையும் உதாரணத்துக்கு போக வேண்டாம், நம்மளே நமக்கு உதாரணம். காலம் வர வர சில கருத்துக்கள் விளங்கி கொண்டு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. எப்பொழுது விசாரத்தில் ஒருவன் ஈடுபடுகின்றானோ அப்பொழுது விஜானாதி. அவர் 1 வருஷம் விசாரம் பண்ணி புரிஞ்சிட்டாரே, எனக்கு 3 வருஷம் தேவைப்பட்டதேன்னா அட்லீஸ்ட் 3 வருஷத்தில் புரிஞ்சுதே, அதில் சந்தோஷப்படுவோம். அது என்ன, அவர் ஏற்கனவே கொஞ்சம் விசாரமெல்லாம் பண்ணி வச்சுருப்பார். அது ஏதோ ஒரு காரணம், அது இப்போ வேண்டாம். எவ்வளவு நாள் விசாரம் பண்ணணும்னா அதுக்கு கால வரையே கிடையாது. அவரவர்களுக்கு புரிகிற வரைக்கும் விசாரம் பண்ணணும். ஒருவர் நான் எவ்வளோ இட்லி சாப்பிட்டா வயிறு நம்பும்னா நம்ம என்ன சொல்கிறது, அது ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சில பேர்த்துக்கு 3 நிறையும், சில பேர்த்துக்கு 13 இப்போ வேணும், சில பேர்த்துக்கு 18 வேணும். ஆகவே அது நம்ம நிர்ணயமாக சொல்ல முடியாது. இட்லி விஷயத்திலேயே இவ்வளோ வேரியேஷன்னா புரிஞ்சுக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக இந்த வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். அதனால் எப்பொழுது விசாரம் செய்கின்றானோ அவர்களுக்கு தேவையான விசாரம் நடந்தவுடன் விஜானாதி. பிறகு உபனிஷத் இந்த இடத்துல விசாரம் இல்லை என்றால் அறிவே வராது என்றும் சொல்கிறது. எதிர்மறையாக சொல்லுது. முதல்ல பாசிட்டிவ், நேர்மறையாக விசாரம் செய்பவன் அறிவை அடைகின்றான். அடுத்த ஸ்டேட்மெண்ட், விசாரம் செய்யாதவனுக்கு அறிவு கிடையாது. அடுத்த பகுதி நாமத்துவான்னு இருக்குது. அதை பிரிக்கும்போது ந அமத்துவா. அமத்துவா என்றால் விசாரம் செய்யாமல், அமத்துவா விசாரம் செய்யாமல், ந விஜானாதி ஒருவன் அறிவை அடைவதில்லை. அமத்வா விசாரம் செய்யாமல், ந விஜானாதி ஒருவனுக்கு அறிவு வராது. இப்போ ஒருவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் கிடையாது, நான் விசாரம் பண்ணாமல் அறிவை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறார். உண்மையிலேயே அவர் அறிவை அடைஞ்சிட்டதாக வச்சுக்குவோமே என்றால், அவர் எப்படியாவது அவருக்கு தெரியாமையாவது விசாரம் பண்ணியிருப்பார். ஏதோ தூக்கத்திலேயாவது கனவுலையாவது விசாரம் நடந்திருக்கும். விசாரம் நடந்து தான் அறிவானது அடையப்பட்டிருக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. உபனிஷத்து விரும்பல, மறுபடியும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உடனே மீண்டும் சொல்கின்றது, மத்வா ஏவ விஜானாதி. எவ்வளவு முக்கியத்துவம் உபனிஷத் 3 வாக்கியத்தில் கொடுக்கின்றது. மத்வா ஏவ விசாரம் செய்துதான் விஜானாதி ஒருவன் அறிவை அடைகின்றான். ரொம்ப பேர் ஏன் விசாரம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, அது புத்தியில் இருக்கிற தமோகுணம். புத்தியில் தமோகுணம் வந்துடுதுன்னு சொன்னால் விசாரத்துக்கு மனசு போகாது. எதுக்கு மனசு போகும்னா, பூஜை பண்ணிகிட்ருக்கிறதுக்கு, அப்புறம் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறதுக்கு தான் மனசு போகும், அல்லது ஜபம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு தான் மனசு போகும். புத்தி மாந்தியத்தினால தான் நம்ம விசாரத்துக்கு பயந்து கொள்கின்றோம்.
யார் புத்தியை கண்டு பயந்துக்கிறோம்? நம்ம புத்தியை கண்டே நம்ம பயந்துக்கிறோம். அப்போ புத்திக்கு யார் நல்ல கூர்மையாக இருக்கோ அவர்கள் நல்ல விசாரத்தில் அடைஞ்சு சரியான அறிவை அடைவார்கள். ஆனால் இங்கே இனியொரு விஷயம் இருக்குது. ரொம்ப பேர் புத்தியில் கூர்மையாக இருந்து விசாரம் பண்ணி இந்த ஜபம் முதலிய சாதனைகளை செய்யலினா அறிவு வந்துட்டுருக்கும். அந்த அறிவை செயல்படுத்துறதுக்கு அவர்கள் மனசு தடையாக இருக்கும். ஒழுங்குபடுத்துறதுக்கு விசாரம், மனசை அமைதிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறதுக்கு ஜபம். இந்த ஒழுங்காக ஜபமும் விசாரமும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இந்த ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இருந்ததுன்னா புத்தியில் தெளிவு வந்தவுடன் அந்த அறிவு உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். சொல்கிறோமல்லவா, ஒரு சட்டத்தை போட்டுட்டு அமலுக்கு வருவதற்கு 3 வருடம் ஆகும்னு சொல்லுவோம், சட்டம் போட்டு சொல்லுவார்கள். அதுபோல் அறிவு வந்தாச்சு, அதை இன்னும் அமல்படுத்த முடியலன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே மனசில் லேக்கிங். இந்த 2 பண்ணுவார்கள். புத்தியிலேயே வேலை செஞ்சுட்டு போகிற ஆளுகள் உண்டு, மனசுக்கு கொடுக்க வேண்டிய சாதனையை கொடுக்காத ஆள்கள். சில பேர் மனதை பண்படுத்திகிட்டே போவார்கள், புத்திக்கு வேலையே கொடுக்க மாட்டார்கள். இந்த 2 இல்லாமல் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது மனசை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மனதையும் நம்ம அப்பப்போ கவனிச்சிட்டு இருக்கணும். பிறகு மனசுலேயே இருந்துடக்கூடாது, புத்திக்கு வரணும். புத்தி செய்கிறது தான் விசாரம். உபனிஷத்திங்கு மத்வா ஏவ விஜானாதி. ஆகவே என்ன, சனத்குமாரர் நாரதருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? மதிஹி து ஏவ விஜிக்ஞாசி தவ்யா இதி. மதிஹி என்றால் விசாரக, ஏவ இந்த விசாரம்தான், விஜிக்ஞாசி தவ்யா உன்னால் அடையப்பட அல்லது நாடப்பட வேண்டும், தேடப்பட வேண்டும். துவயான்னு அர்த்தம். துவயா நாரதேன சிஷ்யேன, சிஷ்யனான நாரதரான உன்னால் இப்பொழுது நாடப்பட வேண்டியது என்னவென்றால் விசாரம். மதிஹி விஜிக்ஞாசி தவ்யா. இப்படி சொன்னவுடன் நாரதர் பேசுகின்றார். அடுத்தது நாரதருடைய சொல், மதிம் பகவக விஜிக்ஞாசே இதி. பகவக இறைவா, மதிம் இந்த விசாரத்தை, விஜிக்ஞாசே அங்கே சப்ஜெக்ட் அகம், நான் இப்பொழுது விசாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன், நாடுகின்றேன். இப்போ என்னுடைய எஃபர்ட், என்னுடைய முழு முயற்சிகளெல்லாம் இனி விசாரத்தில் இருக்க விரும்புகின்றேன். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பயணம் பண்ணிட்டோம். முதல்ல எங்கேயோ பிரம்மத்தை வச்சோம், அதான் முன்னாடி வச்சோம். பிரம்மந்தான் கண்ணு முன்னாடி இருந்த உடனே அந்த பிரம்மத்தை அப்படியே பிடிச்சிட முடியல, அறிவுனால தான் பிடிக்க முடியும். சரி, நான் அறிவை பிடிக்கணும். இந்த அறிவை எப்படி பிடிக்க முடியும்? விசாரம் பண்ணால் தான் பிடிக்க முடியும். இனி அடுத்த கேள்வி, எப்பொழுது விசாரம் பண்ண முடியும்? விசாரம் ஏன் ரொம்ப பேர் பண்ணுறதில்ல? அல்லது விசாரம் செய்யணும்னா அதற்கு சில சாதனை தேவைப்படுது, அதற்கு ஒன்று தேவைப்படுது. இது இருந்தால் தான் உன்னால் விசாரம் பண்ண முடியும். உனக்கு இது இல்லை என்றால் நீ விசாரம் பண்ண மாட்டாய். அது எது? எது எது இருந்தால் நீ விசாரம் பண்ண முடியுமோ இப்பொழுது நீ அதை நாடு. விசாரத்தை விட்டு விசாரம் பண்ணணும்னா உனக்கு ஏதோ ஒன்று தேவைன்னு சொல்ல போகிறார் அடுத்ததில். அது என்ன? அடுத்த 19வது பகுதி. யதா வை ஸ்ரத்ததாதி அத மனுதே ந அஸ்ரத்ததத் மனுதே ஸ்ரத்தததேவ மனுதே ஸ்ரத்தாது ஏவ விஜிக்ஞாசிதம் வேதி ஸ்ரத்தாம் பகவக விஜிக்ஞாச இதி.
இங்கு ஒருவன் விசாரத்தில் ஈடுபட்டு முழுமையாக விசாரத்தை செய்து ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தினால் சத்தியத்தை அடைகின்றான். அப்படி சத்தியம் வரை செல்ல விசாரம் தேவைன்னு பார்த்தோம். விசாரம் ஞானம், ஞானம் சத்தியம். சத்தியம்ங்கிறது நம்முடைய பரம புருஷார்த்தம். இந்த விசாரத்தில் இவன் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு தேவையாக இங்கு சொல்லப்படுவது ஸ்ரத்தா, ஸ்ரத்தை, நம்பிக்கை, விஸ்வாசம். எப்பொழுது ஒருவனுக்கு ஸ்ரத்தை ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் அவன் விசாரத்தில் ஈடுபடுவான். ஸ்ரத்தை இல்லாதவன் விசாரத்தில் ஈடுபட மாட்டான். பகவான் கீதையில் ஸ்ரத்தைக்கு ஞானத்துக்கு ஒரு கனெக்ஷன் சொன்னார். ஞாபகம் இருக்கோ யாருக்காவது? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். உபனிஷத்து அதுக்கும் இடையில் ஒரு ஸ்டெப் சொல்லிடுது. பகவான் ஸ்ரத்தையிலேருந்து ஞானத்துக்கு டைரெக்டாக போயிட்டார். ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை அடைவான்னு சொல்லிட்டார். உபனிஷத்துக்கு அதுக்கு இடையில் ஒரு ஸ்டேஜ், அதுதான் விசாரம்னு வைத்தது. இப்போ ஸ்ரத்தை உடையவன் விசாரத்தில் ஈடுபடுவான். அந்த விசாரத்தின் பலனாக ஞானத்தை அடைவான். இனி ஸ்ரத்தைக்கும் விசாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் அழகான சம்பந்தம் இருக்குது. அழகான சம்பந்தம்னு என்ன? இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்ற நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் தான். ஸ்ரத்தைனா நம்பிக்கை. எதில் நம்பிக்கை? நம்பிக்கையினுடைய தேவை. எப்பொழுது நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது, எதுவரை நம்பிக்கை தேவைப்படுகிறது, இதெல்லாம் நம்ம ஸ்ரத்தா விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸ்ரத்தையில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களும் ரொம்ப இருக்குது. சில விஷயங்களை பார்க்கலாம். பல விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விசாரம் பண்ணினது தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஸ்ரத்தையில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்ரத்தையை பற்றி அதிக விளக்கமெல்லாம் நமக்கு வேண்டாம். காரணம் என்ன? ஏற்கனவே பார்த்ததனால் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கின்றது. அந்த விஷயத்தை அல்லது ஒரு வாக்கியம், ஒருவர் எனக்கு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். எனக்கு ஒரு விதமான நோய் இருக்குது. அந்த நோய்க்கு நீங்கள் இந்த விதமான எக்ஸசைஸ், இந்த விதமான ஒரு மருந்தோ அல்லது தெரப்பி மாதிரி சில எக்ஸசைஸோ உடற்பயிற்சியோ செய்தால் இந்த நோய், இந்த கால் வலியோ தலைவலியோ நீங்கும்னு சொல்கிறார். இப்பொழுது நான் அதெல்லாம் ஈடுபடணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கெல்லாம் தலைவலி போயிடாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உடற்பயிற்சி செய்தால் இந்த கஷ்டம் நீங்கும்னு தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சு போயிருமே தவிர ஒரு பிரயோஜனம் இருக்காது. நான் அதுக்குள்ளே ஈடுபடணும். அதுக்குள்ளே நான் ஈடுபடணும்னு சொன்னால் எது தேவை? இப்பொழுது அதனுடைய பலனை நான் அனுபவிக்கவில்லை. வாக்கியத்தினுடைய பிரயோஜனத்தை நான் அனுபவிக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். வாக்கியத்தினுடைய பிரயோஜனம் என்கிட்ட இல்லை. ஆனாலும் பிரயோஜனத்தை அனுபவிக்காமலேயே நான் அதற்குள்ளே போகணும்னா எது என்னை புகுத்தும்? ஒன்றுனுடைய பிரயோஜனத்தை அனுபவிச்சிட்டோம்னா அதை நம்ம புகுத்திடும். சில சமயம் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுத்தா வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். உண்மையிலேயே அந்த பதார்த்தம் அந்த குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏதோ கஷ்டப்பட்டு வாயில் வச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்குவோமே, அந்த ஸ்வீட், அந்த சுவை குழந்தைக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அடுத்த முறை கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாக அந்த குழந்தை அதை நாடி போயிடும். அதை அனுபவிக்க போயிடும். காரணம் என்ன? பலனை அனுபவிச்சாச்சு. அது கஷ்டப்பட்டு வாயில் தள்ளுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பலனை அனுபவிச்சுட்டா போயிடும். இப்பொழுது பலனையும் அனுபவிக்காமல் அதுக்குள்ளே போகணும். குழந்தை வாயில் தள்ளுறது போல் யாரும் நம்மக்கிட்ட விசாரத்தை தள்ள முடியாது. நம்ம தான் கஷ்டப்பட்டு உட்காந்து விசாரம் பண்ணணும், கஷ்டப்பட்டு உள்ளே போகணும். அப்போ எது நமக்கு தூண்டுதலாக இருக்கும் என்றால் ஸ்ரத்தா ஒன்று தான். இந்த ஸ்ரத்தை தான்
பிரயோஜனத்தை அனுபவிக்கிறதுக்கு முன் பிரயோஜனத்தை பார்க்கிற வரைக்கும் செய்கின்ற முயற்சிக்கு உபாதான காரணம். ஒரு பிரயோஜனத்தை நம்ம அனுபவிக்கல, ஆனால் அந்த பிரயோஜனம் கிடைக்கும் என்று நம்ம முயற்சி செய்தாக வேண்டியது இருக்குது. அந்த முயற்சி செய்கின்ற காலம் வரை அந்த முயற்சியில் நம்மைய ஈடுபடுத்துகின்ற ஆட்டிடியூடு, பாவனை ஸ்ரத்தா, நம்பிக்கை தான். நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லிகிட்டே நம்புறதில்லை. நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்கிறோம், ஆனாலும் அவளை நம்பிக்கை வருவதில்லை. அதனால தான் அடுத்தது ஒன்று வரப்போகுது. எது நம்பிக்கைக்கு காரணம் அதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரத்த வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதுவும் வரப்போகுது. அது பண்ணால் ஸ்ரத்த வரும், அது பிறகு பார்ப்போம். இப்பொழுது ஸ்ரத்தை. இந்த ஸ்ரத்தை இருந்தால்தான் பிரயோஜனத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரயோஜனம் கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். ஒருவர் சொல்கிறார், இந்த இடத்துல நிலத்தை தோண்டினால் தண்ணீர் வரும்னு சொல்கிறார். அந்த வார்த்தையில் ஸ்ரத்தை இருந்தால் தானே தோண்டுவோம். கொஞ்சம் தூரம் தோன்றோம், திடீர்னு அவர் சொன்ன வார்த்தையில் ஸ்ரத்தை போயிடுது. 10 பேர் அதுக்குள்ளே சொல்லிட்டார்கள். அவர் இந்த மாதிரியெல்லாம் எங்கிட்ட சொன்னார், தோண்டியெல்லாம் பார்த்தோம், தண்ணீர் வரல அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேலே நமக்கு அந்த ஒரு உற்சாகத்தோடு கிணத்தை தோண்டுவோமான்னா, தண்ணீரை பார்க்கிற வரைக்கும் அங்கே முயற்சி நடக்கணும்னா எது நம்மை அந்த முயற்சியில் ஈடுபடுத்தும்? அவர் வாக்கியத்தில் வைக்கிற ஸ்ரத்தை தான், அந்த நம்பிக்கை தான் நம்மை பலனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முயற்சியில் ஈடுபடுத்தும். இது ஒரு முக்கியமான கருத்து. இனி அடுத்த கருத்து என்னவென்றால், எதில் ஸ்ரத்தை? ஸ்ரத்தைன்னு சொன்னோம், எந்த இடத்துல ஸ்ரத்தை என்றால் அதனுடைய லட்சணம் என்ன? தத்துவபாவத்தில் எல்லாம் குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. ஸ்ரத்தையினுடைய லட்சணம் குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக. குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்தத்தினுடைய வாக்கியத்திலும் வைக்கின்ற நம்பிக்கை. ஸ்ரத்தை என்றைக்குமே இந்த 2 இடத்துல தான், குருவினுடைய வாக்கில் வேதாந்தத்தினுடைய வாக்கில். இல்லை வேதாந்தத்தினுடைய வாக்கில் மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதும்னா அதுவும் கிடையாது. ஏன்னா வேதாந்தம் சரியாக தான் இருக்கும், இவர் ஒழுங்காக சொல்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் வந்துடுதுன்னா, குரு வாக்கியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேதாந்தத்தில் நம்பிக்கை இல்லைன்னா அதுவும் தப்பு. வேதாந்த வாக்கியம், அந்த வேதாந்த வாக்கியம் உண்மைதான் அப்படின்னு ஏதோ ஸ்ரத்தை வந்துடணும். அந்த ஸ்ரத்தை எப்படி வரும்னு பிறகு பார்க்க போகிறோம். அப்படி ஒரு ஸ்ரத்தை நமக்குள்ளே வந்தால் நல்லது, வந்தால் தான் நல்லது. என்ன வந்தால் தான் வேதாந்த வாக்கியத்துக்குள்ளே விசாரம் பண்ண முடியும். பிறகு அந்த வேதாந்த வாக்கியத்தில் மட்டும் ஸ்ரத்தை இருந்தால் போதாது. சில பேர்த்துக்கு வேதாந்த வாக்கியத்தில் ஸ்ரத்தை இருக்கும், குருக்கிட்ட ஸ்ரத்தை இருக்காது. குரு வாக்கியத்துலேயும் ஸ்ரத்தை இருக்கணும். குருக்கிட்ட என்ன ஸ்ரத்தை இருக்கணும்னா, வேதாந்த வாக்கியத்தை சரியாக சொல்கிறார் அப்படிங்கிற ஸ்ரத்தை. அவருக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, சொல்கிறது ஒழுங்காக சொல்லிகிட்டு இருக்கார், வேதாந்த வாக்கியத்தை தான் அவர் சொல்கிறார். அதனால தான் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் குருக்கிட்ட நம்ம போக வேண்டியது இருக்குது. இப்போ அவருடைய வாக்கியம் தவறாகாது. ஏன்னா வேதாந்த வாக்கியம் விதவிதமாக இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அப்போ சரியாக இவர் பொருள்படுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார். இவர் பொருள்படுத்துவதில் நான் முழுமையாக நம்புகின்றேன். எது வரைக்கும்னா அந்த பொருளை உணர்ந்து பிரயோஜனத்தை அடையிற வரைக்கும் தான் இந்த நம்பிக்கை. இந்த சிஷ்யன் குரு பொருள்படுத்தி உபதேசித்த வாக்கியத்தை புரிஞ்சு பிரயோஜனத்தை அடைஞ்சிட்டார்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சிஷ்யனுக்கு குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தை போயிடும். அர்த்தம் என்ன? குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தை வேண்டாம், ஞானமாக மாறியாச்சு. ஞானம் வந்தவுடன் ஸ்ரத்தை சென்று விடணும். ஸ்ரத்தை சென்று விடும்னா அவர் மேலே அவமரியாதை வந்துடும்னு அர்த்தம் கிடையாது. ஸ்ரத்தையினுடைய ரோல் ஓவர், ஸ்ரத்தைக்கு அங்கே இடம் கிடையாது. இப்போ நான் இந்த கையை மூடிட்டு இதுக்குள்ளே கிளிப் இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலை, இதுக்குள்ளே கிளிப் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்? நம்பிக்கை வைக்கலாம், நீங்கள் நம்புகிறீர்கள்.
ஓ சாமிஜி இப்போ பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு. நான் பிறகு எடுத்து உங்களிடம் காட்டிவிட்டு மீண்டும் கையை மூடிட்டு இதுக்குள்ளே கிளிப் இருக்குதுன்னு சொன்னால் அது நம்பிக்கையா ஞானமா? பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரத்தா, பார்த்ததுக்கு அப்புறம் அதே வார்த்தையை நான் சொன்னால் அது இங்கே ஸ்ரத்தையினுடைய வேலையே கிடையாது, ஞானம் வந்தாச்சு. அப்போது ஞானத்துக்கு முன் வரை ஸ்ரத்தைக்கு ஒரு லைஃப் இருக்குது, உயிர் இருக்குது. ஞானத்துக்கு பிறகு ஸ்ரத்தைக்கு அங்கே லைஃபே கிடையாது. ஸ்ரத்தைக்கு லைஃப் இல்லை அப்படின்னா ஸ்ரத்தையினுடைய வேலை முடிஞ்சது, தாத்பரியம் ஓவர். ஆகவே ஞானம் வரை, ஞானத்தினுடைய பலன் அடையும் வரை நமக்கு ஸ்ரத்தை தான் ஆதாரம். ஏன் ஸ்ரத்தை தேவைன்னா, அந்த ஸ்ரத்தை இருந்தால் தான் நான் என்ன செய்வேன், விசாரத்தில் ஈடுபடுவேன். இப்போ நான் விசாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பலனை அனுபவிக்கலை, பலனை அனுபவிக்காமல் அது வருங்கிற ஒரு நம்பிக்கையில் போகிறேன். அதற்கு காரணம் ஸ்ரத்தை. இப்போ குருக்கிட்ட என்ன ஸ்ரத்தைனா, அவர் சரியாக சொல்கிறார் அப்படிங்கிற ஸ்ரத்தை. வேதாந்த வாக்கியத்தில் என்ன ஸ்ரத்தைனா, அது சரியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாந்த வாக்கியம் சத்தியம், அதற்கு பொருள்படுத்துகின்ற விதம் சத்தியங்கிறதல்ல, சரியானது, ப்ராப்பர். சரியாக குரு சொல்கிறார், அது குருவிடம் இருக்க வேண்டிய ஸ்ரத்தை. சரியாக வேதாந்தம் இருக்கின்றது என்பது வேதாந்தத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தை. இப்போ இந்த ஸ்ரத்தை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எதை விசாரம் பண்ணணும்னு முன்னாடி பார்த்தோம், வாக்கியார்த்த விசாரம்னு பார்த்தோம். வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணணும். அந்த வாக்கியார்த்தத்தை தனிமையில் விசாரம் பண்ண முடியாது, குரு துணை கொண்டு தான் விசாரம் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ குருவிடம் ஞானம் வர்ற வரைக்கும் ஒரு சிஷ்யன் தொடர்ந்து இருந்து சாஸ்திரத்தை கேட்டு, அதற்கு பிறகு குருவே இந்த கோழி கொஞ்சம் பெருசாகிடுதுன்னா கொஞ்சம் கொத்தி தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுரும், போதும் நீ நம்ம நாள் கேட்டாச்சு போய் மனன நிதித்தியாசனம் பண்ணு அனுப்பிச்சி விட்டுருவார். அதுவரை சிஷ்யன் குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்தத்தையும் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி பற்றி கொண்டு விசாரத்தில் ஈடுபட ஸ்ரத்தா மூலம். அந்த ஸ்ரத்தை தான் நம்ம விசாரத்தில் தொடர வைக்கும், ஈடுபடுத்தும் அந்த நம்பிக்கை. இனி நம்ம மந்திரத்திற்குள் சென்றால், யதாவை ஸ்ரத்ததாதி, யதா எப்பொழுது ஒருவன் ஸ்ரத்ததாதி, ஸ்ரத்ததாதி என்றால் நம்பிக்கை வைக்கின்றானோ, ஸ்ரத்தையுடையவனாக இருக்கின்றானோ. ஸ்ரத்ததாதி எதில், அதை நம்ம பார்த்துட்டோம். எதில் ஸ்ரத்தை, குரு வேதாந்த வாக்கியத்தில் ஸ்ரத்தை. எப்பொழுது ஸ்ரத்தை, ஞானம் வருவதற்கு முன். அப்படி ஸ்ரத்தை வைக்கின்றானோ அத அப்பொழுதுதான் மனுதே, மனுதே என்றால் விசாரத்தில் ஈடுபடுவான். அப்பொழுதுதான் விசாரத்தில் ஈடுபடுவான். சில சமயங்களில் என்ன ஆயிரும், ஸ்ரத்தை ஷிஃப்ட் ஆயிரும், மாறி போயிடும். வேதாந்தத்துலேயும் குருக்கிட்டையும் ஸ்ரத்தை இருந்துகிட்ருக்கும், பிறகு கொஞ்ச நாள் ஆனால் அந்த ஸ்ரத்தை மாறி போயிடும். வேதாந்தத்தில் இருக்கிற ஸ்ரத்தை போய் வேதாளத்தில் போயிடும், வேறு எங்காவது போயிடும். வேதாந்தத்தை விட்டு எங்கே போனாலும் அது வேதாளம்தான், வேறு ஏதாவது இடத்துல ஸ்ரத்தை போயிடும். அப்போ என்னன்னா, அப்போ இவன் வேதாந்தத்துக்கும் குருவினுடைய வாக்கியத்திற்கும் வரமாட்டான், ஸ்ரத்தை மாறிவிடும். அதனால தான் விசாரம் எப்பொழுது செய்ய முடியும், எதுவரை செய்ய முடியும்னா ஸ்ரத்தை இருக்கின்ற வரை. அந்த ஸ்ரத்தைங்கிற ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம், அதை நம்ம பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். பிறகு எதிர்மறையாக உபனிஷத் சொல்லுது, ஸ்ரத்தை இல்லாதவன் விசாரம் செய்ய மாட்டான். ந அஸ்ரத்தது மனுதே, அஸ்ரத்தது, அஸ்ரத்தத் அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாதவன். அஸ்ரத்தத் என்பது ஸ்ரத்தை இல்லாதவன். ந மனுதே,
அவன் விசாரத்தில் ஈடுபட மாட்டான். ஸ்ரத்தை இல்லாதவன் விசாரத்தில் ஈடுபட மாட்டான். அவனுக்கு எந்த இடத்துல ஸ்ரத்தை இருக்கோ அந்த இடத்துல ஈடுபடுவான். ஸ்ரத்தை இல்லாதவன் எந்த இடத்துல ஸ்ரத்தை இல்லையோ அந்த இடத்துல ஈடுபட மாட்டான். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தை இல்லாதவன் விசாரத்தில் ஈடுபட மாட்டான்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல ஸ்ரத்தை இல்லையோ அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். ஸ்ரத்தை போயிடுதுன்னா அவனும் போய்விடுவான். வேறு எங்கே ஸ்ரத்தை போயிருக்கோ அங்கே அவன் சென்று விடுவான். பிறகு நேர்மறையாக சொல்கிறது, ஸ்ரத்ததத் ஏவ மனுதே, ஸ்ரத்தையுடையவன் தான் விசாரத்தில் ஈடுபடுவான். ஆகவே என்ன? உடனே சனத்குமாரர் நாரதருக்கு சொல்கிறார், இப்போ பிரம்ம எங்கேயோ இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன வேணும்னா ஒழுங்காக ஸ்ரத்தையை அடைவாயாக. ஸ்ரத்தாத்து ஏவ விஜிக்ஞாசி தவ்யா இதி. ஸ்ரத்தா ஏவ, ஸ்ரத்தை தான், ஸ்ரத்தைங்கிற ஒரு ஆட்டிடியூடு, பாவனை தான் விஜிக்ஞாசி தவ்யா, உன்னால் நாடப்பட வேண்டும், உன்னால் அடையப்பட வேண்டும், விருப்பப்பட வேண்டும். நாரதரை பார்த்து சொல்கிறார், ஆகவே ஸ்ரத்தையத்தான் நீ நாட வேண்டும். இப்போ நீ எதில் ஈடுபடு? ஸ்ரத்தையை வளர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் ஈடுபடு. ஸ்ரத்தையை நீ வைத்துக்கொள். ஸ்ரத்தை தான் நீ இப்பொழுது அடைய வேண்டும். உடனே நாரதர் புரிஞ்சிட்டார். ஏன்னா ஹிரண்ய கர்ப்பம் தூரம் பயணம் பண்ணவர் இதை புரிஞ்சுக்க மாட்டாரோ? உடனே என்ன சொல்கிறார்? ஸ்ரத்தாம் பகவோ விஜிக்ஞாசே இதி. பகவக இறைவா, ஸ்ரத்தாம் ஸ்ரத்தையை, விஜிக்ஞாசே நான் நாடுகின்றேன், விரும்புகின்றேன், எடுத்துக்கொள்கின்றேன், இதி என்று நாரதர் கூறுகின்றார். இனி அடுத்த பகுதியில் ஸ்ரத்தை வர்றதுக்கு என்ன பண்ணுறது? ஸ்ரத்தை வரமாட்டேங்குதே, ஏன் ஸ்ரத்தை வருவதில்லை? எனக்கு ஸ்ரத்தை வேணும்னா என்ன பண்ணணும்? அடுத்த பகுதி 20வது. யதா வை நிஸ்திஷ்டதி அத ஸ்ரத்ததாதி ந அனிஸ்திஷ்டத் ஸ்ரத்ததாதி நிஸ்திஷ்டன் ஏவ ஸ்ரத்ததாதி நிஷ்டாது ஏவ விஜிக்ஞாசிதம் ஏதி நிஷ்டாம் பகவஹ விஜிக்ஞாச இதி. ஸ்ரத்தைக்கு காரணம் என்ன? இப்போ இது எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? இப்போ மேலிருந்து படிப்படியே இறங்கி வந்துட்டுருக்கோம். சத்தியத்தில் இருந்தோம், சத்தியத்திலிருந்து ஞானம், ஞானத்திலிருந்து, ஞானம்னா விஞ்ஞானம்னு சொன்னார், ஞானத்திலிருந்து எதுக்கு வந்தோம்? இதற்கு முன்னாடி மறந்து போயிடலையே, மதி விசாரத்திற்கு வந்தோம். விசாரத்திலேருந்து எதுக்கு இறங்கி வந்தோம்? ஸ்ரத்தைக்கு வந்தோம். இப்போ ஸ்ரத்தை வேணும்னா என்ன செய்வது? ஸ்ரத்தை ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை வளர்த்தணும். இது கொஞ்சமாவது வேணும். ஒரு பைசாவும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே. அப்படி எனக்கு கொஞ்சம்தான் இருக்குது. ஆனால் என்னென்னா செய்ய வேண்டிய விசாரமோ ரொம்ப இருக்குது. அப்போ அந்த விசாரம் ரொம்ப தூரம் போகிற அளவுக்கு எனக்கு என்ன வேணும்னா ரொம்ப ஸ்ரத்தை வேணும். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அதாவது நைட் இஸ் வாஸ்ட், ஆயில் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லி. நைட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, விளக்கில் இருக்கிற எண்ணெய் குறைவாக இருக்கின்றது. அதுபோல் இப்போ இந்த ஸ்ரத்தை எனக்கு கொஞ்சம் இருக்குது, இதை அதிகப்படுத்த வேண்டும் அல்லது ஸ்ரத்தை வர வேண்டும். அதற்கு என்ன சாதனை?
இங்கே சனத்குமார் நமக்கு புரியாத வார்த்தையில் சொல்லிவிட்டார், நிஷ்டா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். சங்கராச்சாரியரெல்லாம் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். நிஷ்டா என்றால் சேவை, சர்வீஸ், சேவா. நிஷ்டா என்றால் சேவா. பல பொருள்கள் இருக்கின்றது நிஷ்டாங்கிறதுக்கு. சேவை, குருவுக்கு செய்கின்ற சேவை. அதனால தான் அந்த கொஞ்சம் வேணும்னு சொன்னேன். குருக்கிட்ட போகிற அளவுக்காவது கொஞ்சம் ஸ்ரத்தை இருக்கணும். பிறகு அவருக்கு செய்கின்ற சேவையினால் இந்த ஸ்ரத்தையானது வளர்க்கப்படுகின்றது. அது எப்படி வளர்க்கப்படுகிறதுங்கிற விசாரத்தை பிறகு பார்க்கலாம். பிறகு உறுதி என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. முழுமையாக ஒப்படைத்தல், சரண்டர், சரணாகதி, இதெல்லாம் நிஷ்டாங்கிற சொல்லினுடைய அர்த்தம். ஸ்ரத்த வரணும்னா சரணாகதி, நம்மை சரணடைதல், பணிவு, இப்படிப்பட்ட அர்த்தங்களெல்லாம் வருகிறது. அதில் முக்கியமான அர்த்தம் சேவா. அது எப்படி நமக்கு சேவையானது ஸ்ரத்தையை வளர்க்கின்றது என்ற கருத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.